வியூவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். சாம்பார் செய்யணும்னாலே கொஞ்சம் டைம் பிடிக்கும் நமக்கு. அந்த மாதிரி இல்லாம ரொம்ப சீக்கிரமா டக்குன்னு எப்படி ஒரு சூப்பரான சாம்பார் செய்யலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து பாருங்க. இந்த மாதிரி ஸ்டைல்ல சாம்பார் வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும்ன்றத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கிறதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, ஒரு 2 வெங்காயம், ஒரு 1 1/2 தக்காளி எடுத்திருக்கேன். அதாவது ரொம்ப பெருசா இருக்கிறதுனால 1 1/2 தக்காளி எடுத்திருக்கேன். நார்மலான சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் 2 தக்காளி எடுத்துக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 4, 5 பல்லு போல் பூண்டு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். 2 கத்திரிக்காய்ன்றது ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தால் கூட போதும். இந்த சாம்பாரில் கத்திரிக்காய் சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இந்த துவரம்பருப்பை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு நான் இப்போ காமிச்ச எல்லாமே வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்காக. இது கூட நம்ம கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து சாம்பாரில் சேர்த்தா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்து ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தால் கூட போதும். இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு தேவையான மசாலா பொருட்களையும் நம்ம இப்பயே சேர்க்க போகிறோம். தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சாம்பாருக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் சாம்பார் பொடி நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி பொங்கி வெளியில் வரக்கூடாதுன்றதுக்காக சேர்த்துட்டு இப்போ நம்ம குக்கர் போட்டு மூடி வச்சிடலாம். இப்படி வேக வைக்கும் போதே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் சாம்பார் பொடி எல்லாமே சேர்த்து வேக வைக்கிறதுனால டேஸ்ட்டு குறையுமானா கண்டிப்பாக குறையாதுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதே சமயம் நம்மளால் சாம்பாரை ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிட முடியும். ஒரு 6, 7 விசில் விட்டு எடுத்துக்கோங்க பருப்பு வேகிற அளவுக்கு. இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். ரொம்பவே நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் சாம்பாருக்கு. இப்போ பாருங்கள் பருப்பு வெந்தாச்சு. இதை அப்படியே நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பருப்பை நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்தாச்சு. கடைஞ்சி எடுத்துகிட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது சாம்பார் தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். பொதுவாக நம்ம சாம்பார் தாளிக்கும் போது திருப்பி வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி போட்டு செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறது கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக தாளித்து கொட்டி இதை வந்து நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். இப்போ அந்த எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கம்மியாக 1/2 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், அதாவது டிஃபன் சாம்பார் செய்யும்போது சின்ன சீரகம் சேர்க்காம பெருஞ்சீரகம், சோம்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சோம்பை வந்து சேர்த்து பாருங்கள். சாம்பாருக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் சாம்பாருக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். இதே நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்ற சாம்பாராக இருந்ததுன்னா சின்ன சீரகம் யூஸ் பண்ணலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை கொத்து வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிய விடுங்க. நல்லா அது செவந்து வரும்போது நம்ம கடைஞ்சி வச்சுருக்க சாம்பாரை இது கூட சேர்த்துக்கலாம். பருப்பு எல்லாத்தையுமே இப்போது பருப்பை சேர்த்தாச்சு. அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ லைட்டாக கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அதாவது ரொம்ப அதிகமான அளவு தண்ணி சேர்க்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த தாளிப்பு வந்து அந்த சாம்பாரில் நல்லா இறங்கணும். அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக கொதிச்சதுனாலே ரொம்ப சூப்பராக உங்களுடைய டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடும். இதில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடும். இப்போ வந்து சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த சாம்பார் எந்த மாதிரி சாப்பாட்டுக்கெலாம், அதாவது எந்த மாதிரி டிஃபன் ஐட்டமுக்கெலாம் நல்லா இருக்குன்னா, இட்லிக்கு, அப்புறம் தோசைக்கு, அப்புறம் பொங்கலுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பொங்கல், வடை அதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சாம்பார் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் பூரிக்குமே இந்த சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த கத்திரிக்காய் சேர்க்கறதுனால இதில் கத்திரிக்காய் போட்டிருக்கோன்றதே தெரியாது. ஆனால் அதனுடைய ஃப்ளேவர் இந்த சாம்பாரில் ரொம்ப சூப்பராகவே இறங்கியிருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 5 நிமிஷம் கழித்து சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிட்டு அப்புறம் பெருங்காயத்தூளையும் இது கூட சேர்த்துக்கோங்க இறக்க போகும்போது. அப்போ நம்ம சாம்பார் வந்து ரொம்ப நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற சாம்பாரை விட இந்த சாம்பார் செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைமே தான் எடுக்கும். அதாவது நம்ம குக்கரில் வைக்கிற டைம் தான் நமக்கு ஆகுமே தவிர, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். சூப்பராக தாளித்து இறக்கிடலாம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.